வண்டலூர் அருகே பேருந்து நிறுத்தத்தை ஆக்கிரமித்து பேனர் வைத்த அதிமுக நிர்வாகிகள் எங்கடா இங்கிருந்த பஸ் ஸ்டாப்பை காணாம் என்று பேனர் வைத்து அதிமுக நிர்வாகிகள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக நிர்வாகிகள் மீது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், விவரங்கள். வணக்கம் சரவணன். வண்டலூர் அருகே பேருந்து நிறுத்தத்தை ஆக்கிரமித்து அதிமுக நிர்வாகிகள் பேனர் வைத்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கல்பட்டில் வருகிற 22ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக வழிநடிகளும் பேனர் வைத்து வரவேற்பு அளிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி செல்லப்பாண்டி தெரிவித்திருந்தார். அதன்படி வண்டலூர் அடுத்த குளப்பாக்கம் அண்ணா நகர் பேருந்து நிறுத்தத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அண்ணா நகர் பேருந்து நிறுத்தத்தை நிழற்குடையில் முன்னாள் பேருந்து நிறுத்தத்தை மறைத்து அதிமுகவினர் பேனர் வைத்துள்ளனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்து நிழற்குடையை பேனர் கட்டி தொங்க வைத்துள்ளதால பேருந்து நிறுத்தத்தை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத சூழலானது உருவாகியுள்ளது. இதனால் பேருந்துக்காக வெயிலில் காத்திருந்து செல்ல வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. எனவே பேருந்து நிறுத்தத்தை ஆக்கிரமித்து பேருந்து நிறுத்தத்தையும் மறைத்து எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக பேனர் வைத்த அதிமுக நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதன் ஒரு புறம் இருந்தாலும் பேருந்து நிறுத்தத்தை ஆக்கிரமித்து வைத்த பேனரை கூட காவல்துறையினர் அகற்றாமல் வேடிக்கை பார்த்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பயணிகள் மீது பேனர் விழுந்து பெரும் சேதம் ஏற்படுவதற்கு முன்னாலாக உடனடியாக பேனரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி துஷார்.